வணக்கம் நேயர்களே. சென்னைக்கு பக்கத்துல மனைகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சரியான லேஅவுட்டா தேடிட்டு இருக்கீங்களா? பிருந்தாவனம் எஸ்டேட் நிறுவனத்தோட கிரீன் பார்க் அவென்யூ நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். செங்கல்பட்டிலிருந்து சாலவாக்கம் செல்லும் வழியில அரசு பேருந்து வசதி உள்ள ஆன் ரோட்டிலேயே இந்த மனைப்பிரிவு லொகேட் ஆகியிருக்கு. அது பற்றி அந்த நிறுவனத்தின் துணைத் தலைவர் திரு சபரி அவர்களிடம் கேட்கலாம். செங்கல்பட்டில் சாலவாக்கம் ரோட்டில் ஆன் ரோட்டில் நிற்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆர்ச்சு, மொத்தம் ஒரு 12 ஏக்கர் ப்ராஜெக்ட்டு. டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவ் கொண்ட இந்த லேஅவுட்ல 750 சதுரடியில இருந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற வீட்டு மனையை வாங்கிக்கலாம். இதுதான் நம்மளோட சைட்டு. இது வந்து மொத்தம் வந்து ஒரு 12 ஏக்கரு டிடிசிபி ரேரா அப்ரூவ்டில் பிளாட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 750லேருந்து உங்களுக்கு அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் 2 கிரவுண்டாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை 1200 ஸ்கொயர் ஃபீட்னாலும் வாங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் எல்லா ஃபேஸிங்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கிரீன் பார்க் அவென்யூ டவுன்ஷிப் முழுவதும் நல்ல அகலமான தார் சாலைகள் தந்திருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட், பார்க் உள்ளிட்ட அமெனிட்டிஸ்களும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்மளோட சைட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரோடு போட்டிருக்கோம், காங்கிரீட் ரோடு. இது பார்த்தீங்கன்னா ரோடை பாருங்கள், நல்ல பெரிய 2 லாரி போக முடியும். 40 ரோடு, 30 ஃபீட் ரோடு, உங்களுக்கு 24 ஃபீட் ரோடுன்னு சொல்லிட்டு எல்லா சைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரோடு போட்டிருக்கோம். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் பாருங்கள், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட், அருமையாக ஸ்ட்ரீட் லைட். நீங்கள் நைட்டில் எனி டைம் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா சோலார் லைட் எரியும். அந்த மாதிரி உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம். மழைநீர் வடிகால் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். தண்ணி எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு வந்து தண்ணி சைட்டில் நிற்காத அளவுக்கு உங்களுக்கு மழைநீர் வடிகால் பண்ணி கொடுக்குறோம். அதை இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய பார்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அதையும் நாங்களே டெவலப் பண்ணி கொடுக்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் நெட் கோடு, டென்னிஸ் நெட் கோடு, இன்டோர் கேமு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்துடுது. குழந்தைங்கள் சின்ன பிள்ளைங்க ஒரு ப்ளே ஏரியா வேணும் அப்படின்னாக்கா ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த லேஅவுட்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக இடம் வாங்கினா அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்த பகுதியில என்ன மாதிரியான வளர்ச்சிகள் ஏற்பட்டு இருக்கும் அப்படிங்கறத திரு சபரி அவர்களிடம் விரிவாக கேட்கலாம். இந்த சைட்டு ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கனால இங்கே நீங்கள் இடம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன டெவலப்மெண்ட்டு இதை சுற்றி வரப்போகுதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் தாம்பரத்துலேருந்து எடுத்துக்கோங்க. தாம்பரத்துலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாம்பரத்தில் இன்றைக்கி பயங்கரமாக டிராஃபிக் ஆகிடுச்சு. அடுத்து பெருங்கல்தூர் பயங்கரமாக டிராஃபிக் ஆகிடுச்சு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பயங்கரமாக அந்த ஏரியா எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனம்பாக்கம் வரைக்கும் இருந்த மெட்ரோவை இப்போ செங்கல்பட்டு வரைக்கும் கொண்டு வர்றாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து கிளாம்பாக்கம், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு. இன்னும் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வரைக்குமே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போ போகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டிடிசிபி அப்ரூவ்டு அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டாக இப்போ செங்கல்பட்டு வரைக்குமே கொண்டு வர போகிறாங்க. சிட்டி லிமிட்டில் வரப்போ போகுது, சென்னை சிட்டி லிமிட்டில் வரப்போ போகுது. அதை இல்லாமல் உங்களுக்கு என்னென்னா கேரிடார் மாதிரி பெரிய ரோடு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தாம்பரத்துலேருந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டியமனம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து பெரிய ரோடு வந்து டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து ஏன் அப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா சிட்டியோட டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகத்தான். இப்போ ஊருக்கு போகிறவங்க, சவுத் சைடில் போகிறவங்க, திருச்சி போகிறவங்க, மதுரைக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு இல்லாமல் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறினாங்கன்னா அவங்க திண்டிவனத்தில் போய் தான் இறங்கணும். ஸோ 5 எலிவேட்டர் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொத்தேரி, இப்போ இது எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல்கிட்ட ஒரு அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வெளியில் போக முடியும். அதுக்கப்புறம் தாண்டினீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலை தாண்டினீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டை தாண்டினீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுராண்டம், அதுக்கப்புறம் அச்சரப்பாக்கம், திண்டிவனம். இந்த ஒரு 5 இடத்துல மட்டும்தான் இங்கேருந்து ஏறுறீங்க, பஸ்ஸில் ஏறுறீங்க, இல்லை காரில் போகிறீங்க, இல்லை டூவில் போகிறீங்கன்னா 5 வகையில் மட்டும்தான் வெளியில் போக முடியும். அதுக்கப்புறம் நேராக நீங்கள் திண்டிவனத்தில் தான் போய் இறங்குவீங்க. ஸோ 1 ஹவரில் நீங்கள் இங்கேருந்து திண்டிவனம் போக முடியும். அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் விளக்கமும் எவ்வளோ கொட்டேஷன் போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதை இல்லாமல் உங்களுக்கு நம்ம கூடுவாஞ்சேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்குறாங்கன்னா காயராம்பேடில் கடம்பூருங்கிற வில்லேஜில் ஒரு 340 ஏக்கரில் 350 கோடி பட்ஜெட்டில் ஒரு பெரிய பார்க்கு வந்து டெவலப் பண்ணுறாங்க. தாவரியல் பூங்கா கொண்டு வர்றாங்க.
இது இந்த தாவரவியல் பூங்கா ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று மாசுபடாமல் இருக்கிறதுக்கும் இயற்கையை அழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் தீம் பேஸில் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வர்றாங்க. அதுக்கும் இதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, நம்ம கூராஞ்சேரியிலேருந்து இங்கே வந்து பெரிய ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இல்லை. நம்மளுக்கும் இங்கே சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகும். ஸோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகும்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையும். அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நீங்க இந்த லேஅவுட்ல மணி வாங்கின பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க அதை விற்பனை செய்ய நினைத்தாலும் பில்டர் தரப்பிலேயே உங்களோட மணியை விற்பனை செய்து தந்துடுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கிட்டீங்க, எங்களுக்கு திரும்ப ரீசேல் பண்ணணும், இதை எப்படி நாங்கள் வந்து பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கவலைப்படுவீங்க. அந்த கவலையை நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் எப்போ 5 வருஷம் கழிச்சு இருந்தாலும் சரி, 10 வருஷம் கழிச்சு இருந்தாலும் சரி, 20 வருஷம் கழிச்சு இருந்தாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிக்கிங்க. என்னுடைய நேம் சபரிராஜ். என்னுடைய நம்பரை போட்டு உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் எனி டைம் எனக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த இடத்த சேல் பண்ணி கொடுக்கணும்னாலும் சரி, இல்லை அந்த இடத்துல வீடு கட்டணும்னாலும் சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். இந்த மனைப்பிரிவோட என்ட்ரன்ஸ்ல கமர்ஷியல் மனைகளும் விற்பனைக்கு இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த ஆன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் பிளாட் இருக்குது. நீங்கள் ஒரு கடை கட்டி விடணும், ஷாப் கட்டணுன்னாலும் உங்களுக்கு இருக்குது, பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெசிடென்ஷியலாக நீங்கள் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் வாங்கி வச்சுக்கிறதுனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இடம் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் உடனே வீடு கட்டணுன்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து வீடு கட்டலாம். ஏன்னா இது வந்து பஸ் ரூட்டு தான். இங்கேருந்து செங்கல்பட்டுலேருந்து சாலாபாக்கம் போகக்கூடிய பஸ் ரூட்டு. இது காஞ்சிபுரம், உத்திரமேரூர், உங்களுக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் இந்த ரூட்டு வந்து பஸ் ரூட்டு போயிட்டுருக்கு. இந்த மனைப்பிரிவு வழியா செங்கல்பட்டுக்கு நேரடி அரசு பேருந்து வசதி இருக்கு. ஷேர் ஆட்டோ வசதியும் உள்ளது. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா சாலாவாக்கம் போகக்கூடிய ரோட்டில் பஸ் வந்துட்டுருக்கு. இப்போ தான் ஒரு சத்ராம் நடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இங்கேருந்து போணுச்சு. திரும்ப அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஒன்று வருது. இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. பார்த்தீங்கன்னா பஸ்ஸை பாருங்கள், பஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு செங்கல்பட்டுக்கு போகுது பஸ்ஸு. செங்கல்பட்டு பேருந்து நிலையத்திலிருந்து 6.5 கிலோமீட்டர் தொலைவிலும், செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த மனைப்பிரிவு லொகேட் ஆயிருக்கு. ஜிஎஸ்டி சாலையில இருந்து 3.5 கிலோமீட்டர் தூரம் தான். ஏராளமான வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, சோகோ உள்ளிட்ட இடங்களுக்கு ஈஸியான கனெக்டிவிட்டி இருக்கு. பிருந்தாவன், மகரிஷி வித்யா மந்திர், செயின்ட் ஜோசப், கேட், கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஆசான் மெமோரியல் டென்டல் காலேஜ், ஆண்டாள் அழகர் உள்ளிட்ட முன்னணி கல்வி நிறுவனங்களும் இப்பகுதியில் அமைந்துள்ளன. ஷாப்பிங் செய்ய லாவரல் மால் மிக அருகிலேயே இருக்கு. வேடந்தாங்கல், மாமல்லபுரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கும் ஈஸியான கனெக்டிவிட்டி இருக்கு. உங்க கையில 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், பேங்க் லோன் உதவியோடு நீங்க இங்கே ஒரு வீட்டு மனையை வாங்கிக்க முடியும். நீங்க விரும்பினா பில்டர் தரப்பிலேயே தனி வீடாகவும் கட்டி தர்றாங்க. சிங்கிள் பெட்ரூம் வீட்டை 22 லட்சம் ரூபாயில இருந்தும், டபுள் பெட்ரூம் வீட்டை 27 லட்சம் ரூபாயிலிருந்தும் வாங்கிக்கலாம். ஒரு சதுரடி மனையோட விலை 1499 ரூபாய். நீங்க இங்க வீட்டு மனை மற்றும் தனி வீடு வாங்க 90% வரைக்கும் பேங்க் லோனை பில்டர் தரப்பிலேயே ஏற்பாடு செய்து தந்துடுவாங்க. நீங்க மணிப்பிரிவை குடும்பத்தோடு வந்து பார்க்க கேப் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாங்க. கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்கள்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க.